நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் காங்கிரஸ் கட்சியோட ஒரு முகமா பார்க்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இப்போ பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க மெயினா சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நான் ரொம்ப காலமா கட்சியில பயணிச்சிருக்கேன், எனக்கு ஒரு தலைவர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் தலைமை இடத்துக்கு வர முடியாத சூழல் தான் காங்கிரஸ் கட்சி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் காரணமா சார் கட்சி முக்கியமானது? இல்ல, அதுதான் காரணமான்றத அவங்க ரொம்ப தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க இப்ப மாறல, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க அங்க போயிருவாங்கன்ற தகவல்கள் ஊடகங்கள் மூலமா கசிய விடப்பட்டிருந்தன. அதால எதற்காக போனாங்கன்றத ரொம்ப தெளிவா சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் மகளிரனுடைய மகிழா காங்கிரசினுடைய தேசிய செயலராக இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டுடைய மகளிரனுடைய தலைவராக இருந்திருக்காங்க, 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. அப்ப இவ்வளவு ப்ரிவிலேஜஸையும் அனுபவிச்சவங்க இவங்கதான். அதனால இவங்க எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்றது முதல்ல தவறான வாதமா நாங்க பாக்குறோம். கட்சியில உழைக்கக்கூடிய நிறைய பெண்கள் இன்னும் ஆஸ்பிரேஷன் வச்சிருக்கக்கூடிய பல பதவிகளும் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. மகளிரனுடைய தேசிய செயலாளர் என்பது காங்கிரஸ்ல ஒரு பெரிய பதவி, அந்த பதவியில அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டிலே தலைவராக இருக்கிறாங்க, அணி மகளிர் தலைவராக இருக்கிறாங்க. அப்போ எதற்காக அவங்க போயிருக்கணும்னா மேபி வேற ரீசன்ஸ் இருக்கும். அதுக்காக இந்த ரீசன்ஸ் சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். குறிப்பாக நான் எதை யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு காங்கிரஸ் எடுத்துக்கின்ற நிலைப்பாடுகளுக்கு உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ட்ரெடிஷ்னலா எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசுகின்ற சில நிலைப்பாடுகளுக்கும் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி பிஜேபி மட்டும் எதிர்க்கிறது இல்லை, ஒரு RSS எதிர்க்கிறாரு. அப்ப RSS வெளிப்படையா எதிர்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. 2வது முதலாளிகள் எதிர்க்கிறாரு. குறிப்பாக ஒரு அதானி அம்பானியை வெளிப்படையாகவே பேர சொல்லி எதிர்க்கிறாரு. அதன் மாதிரி விஜயதரணி எதிர்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதே மாதிரி மாநில சுயாட்சி குறித்து தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். காங்கிரஸ் கட்சி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சமூக நீதி குறித்து ராகுல் காந்தி தெளிவாக திரும்பி பேசுகிறார். இப்போ காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டு, அப்ப இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க நிறைய பேர் கட்சியை வெளியில போறதை என்னால பார்க்க முடியுது. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை மாற்றம் அது பரிணாம வளர்ச்சி அடிப்படையில மாறி இருக்கிறது. அதை ஏற்றுக்கிறதுக்குள்ள சிலருக்கு சிக்கல் இருக்கிறத நான் பாக்குறேன். அதனுடைய காரணமாக கூட வெளியில போயிருக்கலாம், இல்ல வேற யாராவது வெளியில இருந்திருக்கலாம். குறிப்பிட்ட இவங்கன்னு சொல்லல, பட் பொதுவாக இது ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால பதவி எனக்கு இவங்க எல்லா பதவியும் அனுபவிச்சவங்க வேற இதுக்கு மேல அனுபவிக்க வேற என்ன இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். இப்போ கட்சியில இருந்திருந்தாங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கடுத்த தேர்தலையோ அவங்களுக்கு MP சீட்டு வாங்கியிருக்கலாமே. அவங்க 3 முறை எம்எல்ஏவா இருந்த ஒருத்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா இந்த முறை MP சீட்டு வாங்கியிருக்கலாம். அதன் மூலமாக எதிர்காலத்துல அவங்க காங்கிரஸ் தலைவராக வந்திருக்கலாம். சோ காங்கிரஸ் கட்சி எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்கிறது. பெண்களுக்கான 33 இடஒதுக்கீடை உள்ளாட்சி அமைப்புகள்ல கொண்டு இதே காங்கிரஸ் கட்சி தான். அப்போ எந்த இடத்துலயும் காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு எதிரானதா இல்ல. இவங்க வேற ஏதோ காரணத்தினால அவங்க போயிருக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியுதுன்னு தவிர விஷயமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தவிர மற்றபடி வேற எதுவும் இருக்க வாய்ப்பு. சார் இது தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கையா பார்க்க முடியுதா? தேர்தல் இப்ப பாஜக நிறைய பேர் உள்ளிழுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளதான் விஜயகாந்தி உள்ளாகப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இப்ப பிஜேபி அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு யாரும் இல்லை. நீங்க சுதந்திர போராட்டத்திலயும் அவங்க பங்கெடுக்கல, அதால சுதந்திர போராட்ட தலைவர்கள் அவங்களுக்கு பெருசா யாரும் கிடையாது. அதே மாதிரி கட்சியிலயும் பெரிய ஆட்கள் யாரும் அவங்க சுயமா அந்த உருவாக்கிலாம் வரல. அதெல்லாம் பல கட்சிகள்ல இருந்து ஆட்களை விலைக்கு வாங்கினாங்க. 2வது எலெக்ஷன் சமயத்துல இங்க இருந்து அங்க தாவறது, அங்க இருந்து இங்க தாவறது ஒரு சாதாரண விஷயம் தான். சரிங்களா? இது எல்லா கட்சியும் மாறிதான் இப்ப கௌதமி வரலையா பிஜேபியில இருந்து அதிமுகவுக்கு, நடிகை கௌதமி. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாரும் நாங்க பெருசாலாம் நாங்க பார்க்கல. காங்கிரஸ் ஒன்றுக்குள்ள யாரும் பெருசாலாம் நாங்க எதிர்பார்க்கல. ஒரு அரசியல் நடவடிக்கை தான் நாங்க பார்க்கல. இதனால காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் எந்த பலவீனமும் ஏற்பட போறது. காங்கிரஸ் கட்சி நான் தான் தமிழ்நாடு வெளியே போய் கூட காங்கிரஸ் கட்சி பலமா தான் இருக்கு. நான் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இப்ப தலைவர் செல்வ பிறந்தை இப்ப நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதோட அதிருப்தி குரல் இருக்கும்போது அப்படி அதன் மூலமா வெளியேறினாங்க. ஏன்னா அவர் என்ன மெயினா விஷயம் சொல்றாங்கன்னா, எனக்கு பின்னாடி ஜூனியருக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. திரு செல்வ பிறந்தை அவர்கள் தலைவரானது இப்போதாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க. ஆனா இவங்க கட்சி மாறி போயிடுவாங்கன்றத 2 வாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்களே. ஊடகங்களை கசிய விட்ட விஷயமாச்சு 2 வாரத்துக்கு முன்னாடியே. அப்ப அது காரணம் இல்ல. 2 வாரம் 3 வாரமா பேசிட்டு இருக்காங்களே. விஜயதரணி போறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்களே.
ஆனா தலைவரா அறிவிச்சது இப்பதான் அறிவிச்சாங்க அவரை. அப்போ இது காரணம் இல்ல. நான் தான் திருப்பி சொல்றேன். அவங்க போனதுக்கான காரணம் அவங்களுக்கு பிரதித்துவம் கிடைக்கலன்றதுனால இல்ல. திரு செல்வப்பிரந்தர் தலைவரா வந்தாங்கன்றதுனால இல்ல. வேற ஏதோ காரணம் இருக்கு. கொள்கை சார்ந்து அவங்களால உணர்வுபூர்வமாக இருக்க முடியாம கூட போயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு அங்க இருக்குன்னு தோணி இருக்கலாம். அதனால அவங்க போயிருப்பாங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியில போறவங்களுடைய காரணம் அதான் இருக்குது. பெரும்பான்மைக்கு அதான் காரணம் இருக்கு. சார் இப்போ வந்து ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு போகும்போது காங்கிரஸ் ரியாக்ட் பண்ற விதமே கொஞ்சம் ஆச்சரியத்தக்க வகையா தான் இருக்குது. இப்போ விஜயதாரணி போயிட்டாங்கன்னா அவங்க பட்டாசு வெடிச்சு லட்டு கொடுத்து கொண்டாடுறாங்க. காங்கிரஸ் கட்சியில வந்து இங்க சங்கிகளுக்கு இடம் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்ன வீடியோ போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா பார்க்க முடியாது சார். இது எப்படி எப்பயுமே ஒரு ஒரு கட்சி விட்டு ஒருத்தர் போறாங்கன்னா அதுக்கு வந்து கட்சிக்கு தான் ஒரு இதா இழப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து வித்தியாசமா அணுகுமுறை பண்ற மாதிரி தோணுது. அது எப்படி? அதுதான் நான் முதல்ல சொன்னது. அவங்க கிட்ட முதல்ல ஆரம்பித்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு உடன்படாதவங்க போனாங்கன்னா மகிழ்ச்சி தானே எங்களுக்கு. சரிங்களா? தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக சில விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிசி ரிசர்வேஷன் பத்தி பேசுறாரு, சமூக நீதி குறித்து பேசுறாரு. ஏன்னா மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்துறதுல சிக்கல் இருந்த காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இன்றைக்கு மாறி இன்னைக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடிப்படையில ஓபிசி இடஒதுக்கீடு நீட்டிக்க வேண்டுமா வேண்டாமான்ற விவாதத்துல ராகுல் காந்தி தீவிரம் பேசிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா முதல் கையெழுத்தாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்றாரு. இதெல்லாம் உடன்படாம இருக்கலாம்ல. அதனாலதான் நான் இங்க இருக்கிற ஒரு சில தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்கன்றத என்னால புரிஞ்சு கொள்ள முடியுது. மத்தபடி எதுவும் ஏற்கனவே அவங்க மேல சில குற்றச்சாட்டு இருந்தது. அவங்க வந்து அவங்களுடைய தொகுதி விலங்கூட தொகுதிக்கு சரியா போறதில்ல, அங்க வந்து சில மக்கள் பணிகளை அவங்க பார்ப்பதில்லைன்ற மாதிரியான குற்றச்சாட்டு முதல்ல இருந்து இருக்கதான் செய்யுது. நான் அதை மறுக்க மாட்டேன். அதனாலதான் அந்த தொகுதி சார்ந்த காங்கிரஸ் நண்பர்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரியான இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளா இருக்கலாம். அதெல்லாம் நான் அதை கொண்டாடுற அளவுல பாக்கல. எங்களுக்கு அது நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. அதுதான் நான் நியூட்ரலா தான் பாக்குறேன். போனா போய்க்கோங்க, நல்லா இருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் வருவாங்க போவாங்க. இதை பெருசுபடுத்த வேண்டாம் தான் என்னுடைய கருத்து. அதேதான் தலைவர் செல்வ பெருமையும் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அவங்க அந்த கட்சியில நல்லா இருந்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் சார் இந்த அணுகுமுறை தான் சார் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அடுத்து வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சொந்த தொகுதிகளுக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ செல்வ பெருந்தகை சார் வந்து இப்போ வந்து உடனே வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டம் மூலமா வந்து இப்ப அவங்க மேல பாயும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. லெட்டரும் எழுதியிருக்காரு. பதவி விட்டு விலக சொல்லி சபாநாயகருக்கு லெட்டரும் எழுதியிருக்காரு. இந்த உடனடி நடவடிக்கை எல்லாம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தானா? அவங்க போயிருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்பட்டது இல்ல. எதிர்பார்க்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஊடகங்களை கசியப்பட்ட விஷயம் இது. ஒரு 3 வாரமாகவே அவங்க போயிருவாங்க தான் கசிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தகவல் வந்துருச்சுங்க. அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அவங்க போயிட்டாங்கன்ற வீடியோ ஷார்ட்ஸ் எங்களால பார்க்க முடியுது. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் எழுதுறோம். இந்த மாதிரி அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி வெளியில போயிட்டாங்க, பிஜேபி அடைஞ்சிட்டாங்க. அதனால அவங்க விலங்குட எம்எல்ஏ பதவி அவங்க வந்து அந்த எம்எல்ஏ பதவி வந்து உங்களுக்கு பறிக்கப்படணும்ன்றதுக்கான ஒரு டிமாண்ட் நாங்க வைக்கிறோம். சட்டமா தான் சொல்லுது, கட்சி தாழ்வு சட்டமா அதுதான் சொல்லுது. அந்த அடிப்படையில வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து விலங்குட சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை நாங்க நிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. பை எலெக்ஷன் வரலாங்க. அங்க ஆனா எழுதி வச்சுக்கோங்க, மீண்டும் காங்கிரஸ் வெற்றி வரும். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல குறிப்பாக விலங்குட சட்டமன்ற தொகுதியில நீங்க கல்ல நிறுத்தினா கூட காங்கிரஸ் ஜெயிக்கோங்க. கல்ல நிறுத்தி அதை கை சின்னதை வச்சிருந்தா கூட ஜெயிக்கும். அங்க அந்த மாதிரியான ஒரு அதிகமான காங்கிரஸ் வேவ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் விலங்குட சட்டமன்ற தொகுதி. அதனால அது எங்களுக்கு சாதகமான தொகுதி தான். பிஜேபி எல்லாம் ஒண்ணு வந்து வெற்றி பெற முடியாது. டிஎம்கே கூட அந்த அளவுக்கு பலம் அங்க இல்லைன்றத யதார்த்தமாக இருக்கிறது. இந்தியா முழுக்க வந்து பல்வேறு கட்சியில இருந்து பாஜக தான் பார்க்க முடியுது. இப்போ சமீபத்துல வந்து மகாராஷ்டிரால இருந்து அசோக் சாவோ போயிட்டாரு. அடுத்து வந்து கமல்நாத் போறதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அவர் மறுத்துட்டாரு, போகல அப்படின்ற போது இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமா வந்து தேர்தல் சமயத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் கேள்வி நோக்கி போகுது. ஒரு குழப்பமும் கிடையாது சார். அதாவது 2012 வாக்குல சரிங்களா, மகாராஷ்டிரா மாநிலத்தையே உலுக்கிய ஒரு ஊழல், ராணுவ வீரர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தருவதில் ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழல்ல முதல் குற்றவாளியாக A1 அன்றைக்கு இருந்த முதல்வராக அசோக் சவான் தான் இருந்தார். அன்றைக்கு அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம், இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் வந்து அசோக் சவான் பதவி இறங்க வேண்டும், பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பிஜேபியும் அதுக்கு இந்த பக்கத்துல கத்திட்டு இருந்தாங்க. உடனே காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணுச்சுன்னா அவங்க 2 பேரையும் வந்து பதவி விட்டு இறக்கி அதன் பிறகு உங்களுக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சராக வந்தாரு, பதவி கட்சியை விட்டு நீக்கப்பட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் கட்சி உடனே நடவடிக்கை எடுத்து. இன்னைக்கு நாங்கள் கரைப்படியாத கரங்கள், ஊழல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது சார், எங்களுக்கு ஊழல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய கட்சியா இருக்கிற பாஜகவும் நரேந்திர மோடியும் எதற்காக அதே அசோக் சவான் உள்ள சேர்த்துக்கிறீங்க? இப்ப அவர் வந்து திருந்திட்டாரா?
இப்ப ஒரு குற்றமற்றவர் ஆயிட்டாரா? இப்படி பல பேர் இவங்க வந்து கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னன்னா வந்து புனித பட்டம் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு பிஸ்வாஸ் சர்மா, ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா அசாமுடைய முதலமைச்சர் இருக்காரு. இதே ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா மேல ஊழல் குற்றச்சாட்டு வச்சு பிஜேபி தான். இன்னைக்கு அவர் தான் பிஜேபி மாநில முதலமைச்சரா இருக்காரு அசாம்ல. அப்போ இவங்க குற்றச்சாட்டை வைப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க வீட்டுக்கு. அதன் பிறகு அவங்க வழி கொண்டுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் கரைப்படியாத தரங்களாக மாற்றப்படுவார்கள். இடியும் போவாது, சிபியும் போவாது அவங்க வீட்டுக்கு. இப்படித்தான் அவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க பல மாநில தலைவர்களை. காங்கிரஸ் மட்டும் இல்ல, பல மாநில கட்சியும் விலைக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ ஆம் ஆத்மிக்கும் சிக்கல் வந்திருக்கு. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த பல பேர்ட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க. அது இப்போ பேரம் பேசுறது அப்படின்னா இடிஎஸ் தான் பேரம் பேசுறாங்க சார். இந்த குதிரை பேரம்னு எம்பிக்களை விலைக்கு வாங்குற குதிரை பேரம்லாம் தாண்டி இன்னைக்கு இடி வச்சே விலைக்கு பேசிருக்காங்க. இப்போ நியூஸ் லாண்ட்ரி ஆர்டிகல் வச்சுருந்தானே, நியூஸ் லாண்ட்ரி ஆர்டிகல் என்ன சொன்னாங்க, 30 நிறுவனங்கள் கிட்ட 335 கோடி ரூபாயை மிரட்டி வாங்கிட்டாங்க இடியை பயன்படுத்தி. ஏதோ லோக்கல் ரவுடி பண்ற வேலை செய்யுது. லோக்கல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, ரவுடி மாமூல் வசூல் பண்ணுவாங்க கடையா போய். அந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளை டார்கெட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்து காசை மிரட்டி வாங்கக்கூடிய வேலையில பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ரைட். இந்த மாற்றம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை